ரெஃபரல் பொறுத்த வரைக்கும் 1-to-1ல எப்படி வரும், எப்படி இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஜெனரலா மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹாய் பேசணும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசணும், அதெல்லாம் கேள்வி பேசுறோம். ஃபோக்கஸ் வந்து இங்க ஃபுல்லா நம்ம கண்ணுல 25 பேர் தெளிவாங்க, மூளை 25 பேரை பதிவு பண்ணணும். நினைச்சதை ஒருத்தருக்கு பேசிட்டே போவோம். ஏதோ ஒரு பெரிய ஜீவியா இருக்க மாதிரி இருக்கும், பெருசா ஸ்ட்ராங்கா எதுவுமே இருக்காது. 1-to-1 ஒரு தனிமை, ஒரு ரூம், நீங்க அவரு ஃபோக்கஸ் இருக்கும், ஆழமா நம்ம பேசுவோம். அப்ப 1-to-1 மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் சொன்ன கேட்டீங்க, இந்த கவர்மெண்ட் ஆழமா கவனம் எப்படி இருக்காது. ஐம் ஜெனரலி இப்போ ஒரு மீட் பண்றோம் போது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். தனியாக சார் நான் மீட் பண்ணேன், அந்த 1-to-1 நான் சொல்றேன். மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கண்ணில் 3 மாடி பில்டிங் போட்டது, ஒரு 40 எம்ப்ளாயி கண்ணில் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டேன், சார் எப்படி 40 பேருக்கு சேலரி கொடுத்து பேமெண்ட் பண்றீங்க? பண்றேன் சார். எப்படி சார் நிறைய பிரச்சனை வருமே, ஏன்னா இப்போ என்கிட்ட 5 எம்ப்ளாயி இருக்காங்க, ஒரு நாளைக்கு 6 சண்டை வரும். எப்படி சார் இவங்க இதை காணணுமோ அதை காணணுமோ, அவர் இப்படி பண்றாரு, அவர் சாருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காருன்னா, இல்ல பாலிடிக்ஸ் தெரியும், எப்படி சார் ஞாபகம் சார் நிறைய கேள்வி கேட்டேன். அழகாக ஆன்சர் பண்ணாரு. அப்போ கத்துக்கணும், ஒரு மனிதரை படிக்கணும். இங்கெல்லாம் படிக்க முடியாது. நீங்க எப்படி விழுந்தீங்க, எப்படி எழுந்தீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி வளர்ந்தீங்க, யாரை கேட்டு போகணும்ல, 3 மாடி பில்டிங் கட்டிங்க, ஆஃபீஸ் எப்ப கட்டுறது, கார்பன் பில்டிங் வேற அது 2400 ஸ்கொயர் ஃபீட், எவ்வளவு எம்ப்ளாயிஸ், அப்படியே மூளை பதவி பந்து. யாரையும் விவேகானந்தர் அம்பானியே பக்கம் வேலை, எனக்கு தெரிஞ்ச அம்பானி போகும்போது ஈவினிங்கே நைட்டு என் ஒர்க்கு சொன்னாங்க, 1-to-1 போயிருந்தேன். நம்ம எல்லாம் பாருங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கோம், ஒரு ஓன் பில்டிங்ல 20 ஆஃபீஸ் வச்சிருக்காங்க,